ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது பாண்டி அண்ட் வாசு. இவங்க எடுத்திருக்க கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழனுக்கும் ஒரு தமிழ் தெரியாத சேச்சிக்கும் நடக்க போற கான்வர்சேஷன் தான். அது எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண போறாங்க நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் பாண்டி அண்ட் வாசு. குட் மார்னிங். கொம்புறேப்பா. கொம்புறியா? நான் கொம்புற காத்துட்டு குட் மார்னிங். கொம்புடுறே. ஓ கும்புறேன்றியா? கீ சொல்றேப்பா. உனக்கு ஹிந்தி தெரியப்பா? எனக்கு ஒரே ஒரு பெரியப்பா. உனக்கு ஹிந்தி தெரியப்பா? எனக்கு ஒரே ஒரு பெரியப்பா. அரே உனக்கு தமிழ் தெரியனா? தமிழ் ரொம்ப நல்லா சொல்லுவியா? ஹிந்தி தெரியப்பா? ஓ ஹிந்தி தெரியுமான்னு கேக்குறியா? தெரியாது. நம்மளுக்கு தமிழ் நல்லா தெரியுது. அப்படியா? அப்ப தமிழ்லயே வந்து மக்கள் கிட்ட உன்னை பத்தி சொல்லலாம் பார்க்கலாம். நமக்கு ஒரு சமாச்சாரம் இருக்கே. உன் சமாச்சாரம் அவங்க கேட்க மாட்டாங்க. அரே சமாச்சாரம்னா வைஃப் இருக்கே. வைஃப் வைஃப் அப்படி புரியாம தமிழ்ல சொல்லு. அரே வைஃப் தமிழ் மேல இருக்கு. சரி வேற யாரு இருக்கா? நம்மளுக்கு ஒரு புண்ணு இருக்கேப்பா. ஆயில்மெண்ட் தடுவிக்கோ. பெரிய புண்ணு இருக்கேப்பா. அப்ப ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். அரே நமக்கு ஒரு புண்ணு இருக்கேப்பா. நான் நீ ஆயில்மெண்ட் தட மாட்டேன், ஆபரேஷன் பண்ண மாட்டேன், என் உசுர எடுத்துன்னு இருக்கிற நீ. அரே ஸ்கூல் மேல படிக்கிற புண்ணு இருக்கே. ஓ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு இருக்கா? அப்படியா? நான் என்ன உனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைச்சேன். அரே நையா நம்மளுக்கு சின்ன வயசு இருக்கே. சின்ன வயசு இருக்கா? சரி இந்த அளவுக்கு நல்லா தமிழ் பேசுறியே, உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? தாடிவாலா இருக்கேன்னா அதனாலே நமக்கு தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யாரு மணிவண்ணன் சாரா? அவருக்கு இல்லப்பா, பெரிய தாடிவாலா. ஓ டிஆர் சாரி. அரே அவங்க சினிமா மேல இருக்கிறே. அப்ப நீ சொல்றது எது மேல இருக்காரு? பஸ் மேல இருக்கிறே. பஸ் மேல கண்டக்டர். அரே பஸ் மேல லிக்கா எழுதுறேன்னா கண்டக்டர் தான் எழுதுவாரு. அரே இவருக்கு கானா நிறைய எழுதி இருக்குது. கானா எழுதுறாரு. ஏதாவது ஒரு கானா எடுத்து விடு பாப்போம். இன்னாரு செய்தாரு அவர்னாரு நன்னாரு உச்சாரு. சூப்பரா சொல்றியா? திருப்பி சொல்லு பாக்கலாம். இன்னாரு செய்தாரு அவர்னாரு நன்னாரு உச்சாரு. நல்லா சொல்ற. இந்த கானாக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு யார் நல்லது பண்றேன்னா கூட நம்ம உங்களுக்கு கெட்டது பண்றேன். இது வேண்டா திருக்குறதான் மாத்தி சொன்ன பார்த்தா அதோட அர்த்தத்தை நீ மாத்தி சொல்லிட்ட. இத மட்டும் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தாடிவாலா பேருக்கா திருவள்ளுவர் இருக்கே. திருவள்ளுவரா? அவரு இத கேட்டார் வச்சுக்க, எழுத்தாணி எடுத்து நாக்கிலே நச்சு நச்சு நச்சுன்னு குத்துவாரா? அச்சா அச்சா. அடிக்க மாட்டாரா? குத்துவாரு. அச்சா. சரி தமிழ் படத்துல உனக்கு பிடிச்ச படம் என்ன படம்? ஒரு படம் ரொம்ப நாள் ஓடி இருக்கேன்னா. ரொம்ப நாள் ஓடி இருக்கு. என்ன படம்? அந்த படம் மேல என்ன இருக்குன்னா சந்தில மூக். சந்தில மூக்க? நான் தமிழ் படத்தை கேட்டேன்டா. தமிழ் படம் மேல சூப்பர் ஸ்டார் இருக்கேன்னா அந்த படம் பேர் சந்தில மூக். ஓ டப்பிங் படம் சொல்ற போல இருக்கு. அரே உனக்கு இன்னும் புரியல. அந்த படம் மேல ஒரு குண்டு பையா இருக்கே, அந்த பையா பேரு பருப்பு இருக்கே. குண்டு பையா பருப்பு. அவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு சொல்றே படா பேஜார் பண்றே சரவணா. படா பேஜார் பண்றே சரவணா. என்ன கொடுமை சார். அந்த படம் மேல இருக்கே அந்த டைலாக் மேல. இது வந்து பிரபு சாரும் ரஜினி சார் நடிச்ச சந்திரமுகி படம். சந்திரமுக். சந்திரமுகி. சரி விடு. உன் சொந்த ஊர் எது? நம்மளுக்கு சொந்த ஊர் இல்லப்பா. சொந்த ஊர் இல்லையா? சொந்த ஊரா? அரே லூஸ் இருக்கே, பயிற்சிக்கா இருக்கே நீ. பயிற்சி மேல சோறு துண்டேனா தலை மேல பூச்சி இருக்கு. போயிட்டு இருக்கா ப்ரோ? நம்ம திட்டுற. அரே நம்மளுக்கு சொந்த சைக்கிள் இருக்கு, சொந்த கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு. ஊர் வாங்க அவ்வளோ ரூபாய் யார்கிட்ட இருக்குது. அதாவது நீ இப்ப சொன்ன மக்களுக்கு புரிஞ்சிருக்கோ இல்லையான்னு தெரியல. ஆனா நான் ஒரு டைலாக் சொல்ல போறேன், அதை புரியாம நீ சொல்லு. சொல்லேப்பா சொல்லேப்பா. கல்யாணிக்கு கல்யாணம் பண்ண கல்யாணப்பா கல்யாணம் சுந்தரம், கல்யாணிக்கு கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் கலந்து பார்க்க, கல்யாணிக்கு கல்யாணம் பிடிக்காம கல்யாணம் வேணாம் சொல்ல, கல்யாணிக்கு கல்யாணம் பிடிக்காம இந்த கல்யாணம் வேணாம் சொல்றதுனால கல்யாணம் 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 வேணாம்னு கல்யாணம் ராமன்ற மாப்பிள்ளை கல்யாணம் கலந்து பார்க்க, கல்யாணி கல்யாணம் பிடிக்கணும் கல்யாணம் கிட்ட சொல்ல, கல்யாணப்பா கல்யாணம் சுந்தரம், கல்யாணி எப்படி கல்யாணம் பண்ணுவார்? அரே பாப்ரே பாப், இவ்வளவு பேர் வந்தா எப்படி சோறு போடுறேன்? அவன் சோறு போடுறான் போடல, நமக்கு என்னடா வந்தது? நான் சொன்னதை திருப்பி சொல்றான். கல்யாணி பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொல்றேன், கல்யாணம் ராமனுக்கு பார்த்து கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். அவங்க அப்பா கல்யாணம் சுந்தரக்கிட்ட கல்யாணம் வேணாம் சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கிறே. என்னடா விஷயம்? அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்றேன் விட்டான்னு வச்சியா? ஏண்டா இதெல்லாம் உன்னை கேட்டேன் நானு. அவ லவ் பண்றா பண்ணல அதெல்லாம் தேவையில்ல ராஜா, நான் சொன்னதை திருப்பி சொல்லு. இப்ப கரெக்ட் சொல்றேன். கல்யாண் ராமனுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவங்க அப்பாக்கு கஷ்டம் இருக்குது. நம்ம பாண்டியன் வாசு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாரையும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு. நம்ம பாண்டி குச்சி மாதிரி இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டைய கிளப்பிட்டு போயிட்டாருங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட கோட் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வோட் பண்ணி அவங்கள மறக்காம ஜெயிக்க வைங்க. இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு மத்த ஜோடிஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. பாண்டியும் வாசும் பண்ணாங்க இல்லையா?
ஒரு ஸ்டேட்டை வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி. ஆமா, அது வந்து அவங்க பேட்டி எடுக்கல, எதிர் டீமோட போட்டி எடுத்திருக்காங்க. போட்டி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. பையனும் பொண்ணு லவ் பண்ண காதல் ஜோடி, உங்களுக்கு கலாய்க்கிறதுக்காகவே பிறந்தவங்க இந்த காமெடி ஜோடி.